அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாசி மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஆன்மீக பதிவு மூலிமா பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை மாசி மாத சந்திர தரிசனம். மறக்காம இதை கண்டிப்பாக பாருங்கள். நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் சந்திர தரிசனம். நாளை சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும். வளர்பிறை சந்திரன் தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திரர் தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும். ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாளைய தினம் வீட்டில் மாடியில் நின்று மாலையில் வளர்பிறை சந்திரனை மறக்காம தரிசனம் செய்யுங்கள். சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவப்புண்ணியம் ஆகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் ஆகும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறேன், கேளுங்க. அமாவாசை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்பிறையாக தனது பயணத்தை துவங்குகிறார். துவிதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிறை சந்திரனை பார்த்தால் மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். சந்திரனை தரிசனம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே மாலை 6:30 மணி அளவில் தோன்றும் பிறையாகும். சந்திரனே மனதிற்கு அதிபதி. சரீர பலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையில் வெற்றிக்கு மூலபலமாகும். சந்திரனை வணங்கிய பலன்கள். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்கணத்திற்கு 6, 8 மற்றும் 12ஆம் வீடுகளில் மறைவு பெற்றோ, விருச்சகத்தில் நீசம் பெற்றோ அல்லது சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களினால் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன், கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். முற்பிறவி பாவத்தை போக்கும் சந்திர தரிசனம். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திர தரிசனம். சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும். அதே போல கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனம் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற சந்திர தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். பங்குனி மாத சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பார்வை கோளாறுகள் நீங்கும். மாங்கல்ய பலம் பெறும் சந்திர தரிசனம். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் 1 முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். எனவே நாளை சனிக்கிழமை மறக்காம சந்திர தரிசனம் அனைவரும் செய்து வழிபடுங்கள்.
ஆயுள் விருத்தியாகட்டும், வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும். சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். இந்த சந்திர ஸ்லோகத்தோடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. இந்த மந்திரத்தை மற்றும் ஸ்லோகத்தையும் மனதில் தியானித்து கொண்டு 3ஆம் பிறை தரிசனம் கண்டு இப்பிறவியில் உள்ள பிறவி கடனை கடப்போம். நம் மனதையும் நம் எண்ணங்களையும் தீர்மானித்து அதன்படி இயக்குவதை குறிக்கோளாக கொண்டிருப்பவர் சந்திரன். அதனால்தான் சந்திரனை மனோகாரகன் என்றும் நம் மனதின் எண்ணங்களுக்கு சந்திரனே காரணம் என்று அழைக்கிறோம். நவகிரகங்களில் சந்திர பகவானும் முக்கியமானவர். சந்திரனுக்கு திங்கள் என்று பெயர். இந்த சந்திரனையே தனது சிரசில் பிறையென சூடிக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அதனால்தான் சோமவாரம் என்ற திங்கட்கிழமையை சொல்வார்கள். மனோகாரகன் சந்திரனுக்கு தனி கோயிலே உள்ளது. தஞ்சாவூர் திருவையாறு அருகில் திங்களூர் என்ற திருத்தலம் உள்ளது. நவகிரகங்களில் இந்த தலமும் ஒன்றாகும். குறைகளை எல்லாம் தீர்த்தருளும் திங்களே, தாமரை மலரை தாங்கியபடி தரணியெங்கும் தன்னொளி கொடுப்பவனே, தாழ்வில்லாத மனம் தரும் மதியே, உனக்கு நமஸ்காரம். எங்கள் எண்ணங்களை செம்மைப்படுத்துவாயாக. இந்த சந்திர பகவான் காயத்ரி மனம் ஒன்றி சொல்லுங்கள். 24 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி வழிபடுங்கள். காலையும் மாலையும் சொல்லுங்கள். உங்கள் மனதை செம்மைப்படுத்துவார் சந்திர பகவான். எண்ணங்களை நேராக்குவார். மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் போக்கி அருள்வார். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் காணும் போது சந்திரனுடைய காயத்ரி மந்திரங்களை 24 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி வழிபடும் பொழுது உங்கள் மனதை செம்மைப்படுத்தி எண்ணங்களை நேராக்கி மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் போக்கி அருள்வார் சந்திர பகவான். அதனால் நவகிரகங்களில் ஒன்றான சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் இப்போ நான் பாராயணம் பண்ண போகிறேன் 108 முறை. இதை நீங்கள் கேட்டு கூட பயன்பெறலாம். ஓம் பகத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். 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 ஓம் பகத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி
தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி 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 தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி
தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி
தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பகத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களையும் பயன்பெற வையுங்க. நன்றி, வணக்கம்.